உங்களுக்கு நல்லா டான்ஸ் ஆடணும்னு ஆசையா? அப்போ உடனே ஆர்எல்கே டான்ஸ் ஸ்டுடியோல ஜாயின் பண்ணுங்க. ஒரு ஆக்டிங்கும் இல்லை, படம் ஒரு கதையே இல்லைண்ணா. ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு. என்ன ப்ரோ இது கதையே இல்லைன்னா என்ன சொல்கிறது? புஷ்பாலாம் இப்போ கதை இருக்கா? அதையே ஓட விட்றானுங்க. இதெல்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ, கதை எல்லாமே இருக்குது. இவங்க வந்து ஊவன்ட்டவாமா இந்த மாதிரி 2 ஹிட்டை போட்டால் ஓடிடும் அப்படிலாம் சொல்கிறானுங்க. புஷ்பாவில் என்ன கதை இருக்குன்னு 1200 கோடி அடிக்க விட்டு அப்படி பார்த்தா அதில் எவ்வளோ பேர் கண்டென்ட் இருக்குது ப்ரோ. சூர்யா படத்தினாலே எல்லாம் டிமோட்டிவேட் பண்ணி நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து படத்தை ஓட விடுற மாதிரி பண்ணுறானுங்க நிறைய பேர். அதுனா கதைன்னு தெரியல. அந்த சொட்டெல்லாம் ஒருத்தன் சொன்னா தெரியுமா? சூர்யா படத்துக்கு எல்லாருமே வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து படத்தை ஓடக்கூடாதுன்னு பண்ற மாதிரி பண்றாங்க. அது ஏன் பண்றாங்க அப்படின்னு தெரியல. ஓகேவா? ஆனா படம் ஒர்த்துனா. சூர்யா வந்து எவ்வளோ நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணாலும் அந்த மனுஷன் வந்து நல்லா வளர்ந்துட்டே தான் இருப்பார். ஏன்னா அவரோட எண்ணம் அந்த மாதிரி, அவருக்கான படங்களும் அந்த மாதிரி வந்துட்டே தான் இருக்கும். மாசான தரமான சம்பவம் ப்ரோ. ஜென்ரலாக சூர்யா மாஸ் காட்டிட்டார் படத்தில். கார்த்திக் சுப்ராஜ் மாஸ். கார்த்திக் சுப்ராஜ் படம் நல்லா இருக்கு. ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் பார்த்த மாதிரி இருக்கு. மஜாவா ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் வந்து ரொம்ப லேகா போச்சு எங்களுக்கு. இப்போ எல்லா பாட்டுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்ததுனால செகண்ட் ஹாஃப்லேயே ஒரு பாட்டும் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி ஸ்லோவாக போச்சு. மற்றபடி படம் நல்லா இருக்கு. கான்செப்ட்லாம் நீங்கள் பாருங்கள், படம் ஈஸியாக. ஆனால் வந்து சூர்யா நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை நல்லா இருக்குது, படம்லாம் சூப்பராக இருக்குது. அதெல்லாம் நல்லா எக்ஸ்ட்ரானே பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். நல்லா இருக்கு. படம் பயங்கரமாக இருக்கு. நான் லாக்லாம் இல்லவே நான் சும்மா கதை இல்லை. அவனை கேளுங்க. வேற லெவல். நான் படம் வேற லெவல். புஷ்பா 2 பிடிச்சிக்குதாண்ணா அவனுக்கு. புஷ்பா 2 சுத்தமாக நல்லா இல்லைண்ணா. ஒரு ஆக்டிங்கும் இல்லை, படம் ஒரு கதையே இல்லைண்ணா. ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு. ஒன்றுமே இல்லைண்ணா. எப்படா படம் முடியும்னு இருக்குது. லவ்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. பேரில் ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்றுமே இல்லைண்ணா. சுத்தமாக வேஸ்ட்டுண்ணா. ஒன்றுமே சூர்யாவே வேஸ்ட்ண்ணா. இனிமேல் படமே பார்க்கக்கூடாது. எல்லாமே வேஸ்ட்டுண்ணா. டோட்டலாகவே வேஸ்ட்டு. மிஸ்டேக்காக வந்துட்டேன் நான். இப்போ சுத்தமாக ஒரு கதையே இல்லைண்ணா. ஒரு கதையை சூஸ் பண்ணி எதை வச்சு எடுக்கிறாருனே தெரில. வேஸ்ட்டுண்ணா. ஆவரேஜ் தான். படம் நல்லா தானே இருந்தது. சூர்யா ஆக்டிங் பாங்க. நான் சொல்ல போனா ஒரு ஆக்டிங் அடிச்சதுக்கு முடியாது. ஆக்டிங்னா இந்த படம் நீங்க கங்குவா சொன்னீங்கல்ல, கங்குவா ஆக்டிங் நல்லா இருந்தது. ஒரு சில தற்கூரி பசங்க கங்குவா நல்லா இல்லைன்ட்டானுங்க. அது வந்து எப்படி தெரியுமா? நீங்க ஒரு சில படத்துல அந்த கார்த்தி நடிச்ச படம்லாம் முன்னாடி நல்லா இல்லைன்னு தெரியுமா? அந்த மாதிரி கங்குவா அது வேணாம் இப்போ நமக்கு. ஆனால் கங்குவா ஆக்டிங் வேற வேற லெவல் ஆக்டிங் பண்ணியிருந்தாரு. பிஜிஎம் நல்லா இருந்தது, சாங் எல்லாம் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ரெண்டும் கொஞ்சம் நல்லா கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் புரியல. நல்லா அதான் நான் சொல்றேன். சூர்யா ஃபேன், சூர்யா எல்லாரும் மாதிரி டிமோட்டிவேட் பண்றானுங்க. சூர்யாக்காக பார்க்கலாம். சூர்யா படத்தினாலே எல்லாம் டிமோட்டிவேட் பண்ணி நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து படத்தை ஓட விடுற மாதிரி பண்றானுங்க நிறைய பேர். அதுனா கதைன்னு தெரியல. அந்த சொட்டெல்லாம் ஒருத்தன் சொன்னா தெரியுமா? எல்லாம் ஒருத்தன் மாட்டினா கண்டிப்பா நான் வச்சிருப்பேன். நான் எனக்கு கங்குவா வந்ததுனா நான் பார்த்து வச்சிருப்பேன். நான் அவர் ரொம்ப இது பண்ணிட்டார். அதை சொல்ல நான் சூர்யா படத்துக்கு எல்லாருமே வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து படத்தை ஓடக்கூடாதுன்னு பண்ற மாதிரி பண்றாங்க. அது ஏன் பண்றாங்க அப்படின்னு தெரியல. ஓகேவா? ஆனா படம் ஒர்த்துனா சொல்றேன். தற்கூரி ஒன் டைம் பார்க்கலாம். என்ன ஒரு கார்த்திக் சுப்ராஜ் படம் மாதிரியே இல்லை ப்ரோ. கார்த்திக் சுப்ராஜ் கரியர் வேஸ்ட் எடுத்த படம் இது நல்லா இல்லை. ஓகே. படத்தில் ஹீரோ யாருன்னு பார்த்தா சந்தோஷ் நாராயணன் தான். மற்றபடி வேறு யாரும் ஒன்றும் சொல்ல வரல ப்ரோ. கடைசியெல்லாம் பார்த்து சிரிப்பாங்க. ஏன்டா வந்தீங்க படத்துன்னு கேட்பாங்க. அவ்வளோதான். பேச விடுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருந்துச்சுண்ணே. வட்ட செயலாளர் வண்டு முருகன் வாழ்கன்ற மாதிரி அப்படியே செகண்ட் ஹாஃப் வர வட்ட செயலாளர் வண்டு முருகன் வாழ்க அப்படின்ற மாதிரி பாருங்க. அவன்லாம் பேட்டிக்கு போய் ஹெல்மெட்டை போட்டு ஓடி போயிட்டானே. நானே ஒரு சூர்யா ஃபேன். அடுத்த படமாவது நல்லா இருக்கும் நம்புவோம். இல்லை நான் பரவாயில்ல. கங்காக்கு இது எவ்வளோ பரவாயில்லண்ணே. இல்லை ஃப்ரேம்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபியும் நல்லா தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே தான் செகண்ட் ஹாஃபில் வந்து நல்லா இல்லை. இன்னும் இன்ட்ரீவிங்காக கதை சொல்லியிருக்கலாம் அப்படின்றது தான் நாங்கள் நினைக்கிறோம். அந்த ஷார்ட்காக தான் படமே பார்க்கணுன்னு வந்தது. சூப்பராக இருந்துச்சு. அந்த ஷார்ட் செம்மையாக கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. என்டையர் சீனே பிச்சுட்டாங்க. செகண்ட் ஹாஃப் தான் உட்கார முடியல. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்ன புரியலன்னா, இவங்க வந்து பீப்புள்ஸ் மியூசிக் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பாட்டு வாசிச்சுன்னு இருந்தாங்க. அதான் எனக்கு என்னன்னு புரியல. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படத்தில் பிடிச்சது என்னன்னு பார்த்தோன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே அழுத்தி போட்டு மக்களை குழப்பாமல் நீட்டாக அவ்வளோ டெப்த்தாகவும் உள்ளே போகாமல் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. இதில் மெயினாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய கோவக்காரனோ சண்டைக்காரனோ மற்றவங்கள அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிற எல்லாருமே கோழைகள் தான். அவங்க மற்றவங்களை பற்றி பயப்படுறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்மளை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்கிறத சூப்பராக சொல்லியிருக்காரு டேரக்டரு. அழுத்தமாக இல்லாமல் அவ்வளோ நீட்டாக அழகாக சொல்லியிருக்காரு. அதுதான் சொல்ல வரேனே. சிம்பிளாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்ட்டு இருக்குன்னா, இப்போது நீங்கள் இருக்கீங்க, இப்போ நீங்களும் நாங்களும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம 2 பேரும் இப்போ ஜாலியாக நம்ம 2 பேரும் பேசுகிறோன்னா ஓகே. ஆனால் நான் பேசுகிறது உங்களுக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்னை வந்து அழுத்தம் கொடுத்து நிப்பாட்டணும்னு நினைப்பீங்க. அந்த நிப்பாட்டணும்னு நினைக்கிறவங்களே
கோழைகள் தான், அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு போங்க அப்படின்றத அவ்வளோ சிம்பிளாக சொல்லியிருக்காரு. இது ஏன் சில பேருக்கு புரியலை அப்படின்றது இருக்குன்னா, படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உங்களுக்கு வந்து அவ்வளோ லென்த்தாக லைட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்லோவுமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து அவர் டீட்டெயில் கொடுக்குறாரு. எதுக்கு சூர்யா வந்து சிரிக்காமல் இருக்காரு, அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது. அங்கே நம்ம நினச்சிட்டு இருப்பாங்க நடக்கிறது எல்லாமே அவர் லவ்வுக்காக அந்த ஹீரோயினுக்காக பூஜா வச்சதுக்காக பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி கிடையாது. அந்த மண்ணில் அவர் இறங்குறது எல்லாமே செகண்ட் ஹாஃபில் லீடாக இருக்கும். அதனால தான் அவர் அந்த ஸ்லோலென்ஸ் கொடுக்குறாரு. மற்றபடி இது அவ்வளோவா அழுத்தமாக இருக்கிறதுலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது படம். சூர்யா வந்து அவர் கொடுத்த கண்டென்ட்டில் சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. அவர் எப்பயுமே அவருக்கு வந்து என்னென்னா கண்டென்ட் செம்மையாக இருந்துச்சுன்னா அவர் வந்து ப்ளே பண்ணுற ஆக்டர் தான். ஸோ வந்து இதில் வந்து ஓவர் ஆக்டிங்கோ ஆட்டிடியூடோ எதுவும் இல்லாமல் அவ்வளோ டெப்த்தாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சிரிக்காமல் செகண்ட் ஹாஃபில் அவர் சிரிக்கிறத எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. கதையே என்ன ப்ரோ, இது கதையே இல்லைன்னா என்ன சொல்கிறது. புஷ்பாலாம் இப்போ கதை இருக்கா, அதையே ஓட விட்றானுங்க. இதெல்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ, கதை எல்லாமே இருக்குது. இவங்க வந்து ஊவன்ட்டவாமா இந்த மாதிரி 2 ஹிட்டை போட்டால் ஓடிடும் அப்படிலாம் சொல்கிறானுங்க. புஷ்பாவில் என்ன கதை இருக்குன்னு 1500 கோடி அடிக்க விட்டா. அப்படி பார்த்தா அதில் எவ்வளோ பேர் கண்டென்ட் இருக்குது ப்ரோ. சிம்பிளாக சொல்லணுன்னா ஹிட்லரு அப்புறம் மகாபாரதம் சொல்ல வர கருத்து என்னென்னா அமைதி தான். ஆனால் அந்த அமைதியே லாஸ்ட்டாக பார்த்தோன்னா ஒரு போர் மூலியமாக தான் சொல்கிறாங்க. அதை தான் அவங்க சொல்ல வராங்க. செகண்ட் ஹாஃப் உட்காந்து நல்லா பார்த்தோன்னா அவங்களுக்கு புரியும். இது சூப்பராக இருக்குது படம், அதை நீங்கள் கொண்டு போய் சேருங்க, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது ப்ரோ. அந்த சிங்கிள் ஷாட்டில் அவங்க சொல்கிறது, அவர் கன்வே பண்ண விதம், சூர்யா வந்து அதை கன்வே பண்ண விதம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த டான்ஸில் நம்ம மீம்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்போம். அவர் வந்து பேசக்கூட இன்னும் ஒரு எக்ஸ்பிரஷனே கொடுக்காம ஆடிருப்போம். அந்த மாதிரிலாம் வந்துச்சு. பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஏன்ட்டு. அங்கே ஒரு சூப்பராக ஒரு அந்த சீனே ஒரு சூப்பராக அவங்க கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. அவர் தான் ப்ரோ செகண்டு. கார்த்திக் சுப்ராஜ் சூர்யாவுக்கு அப்புறம் சந்தோஷ் நாராயணன் தான். ஒவ்வொரு சீனுமே அவர் பின்னாடி கொடுத்த பேக்ரவுண்ட் மியூசிக் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் அவங்க எவ்வளோ ஸ்க்ரீன் பிளேயில் அவர் மெனக்கட்டிருக்காரோ சந்தோஷ் நாராயணன் வந்து அவங்களோட மியூசிக்கில் சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. அதுதான் அது வந்து இருக்கும். இப்போ வந்து என்ன சொல்கிறதுனா, இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறதோட கெட்ட விஷயம் சொன்னோம்னா ஈஸியாக ட்ரெண்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இருக்க தான் செய்யுது. புஷ்பா ஓடோட 1800 கோடி வந்து பார்த்தவனுங்கெல்லாம் இதை பற்றி பேசினானுங்கன்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவனுங்களுக்கே உள்ளே வந்து ஒரு இதாக தான் இருக்கும். சூப்பரான படம். இந்த நம்ம சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக என்ன வேணால் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரான படம். நம்ம லைட்டாக சிரிக்கிற ஒரு ஸ்மைல் கூட மற்றவங்கள ஹர்ட் ஆகிடக்கூடாது, நம்ம நல்லா ஜாலியாக இருக்கிறது தான் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பராக வந்து இந்த பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. சூர்யா வந்து எவ்வளோ நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணாலும் அந்த மனுஷன் வந்து நல்லா வளர்ந்துட்டே தான் இருப்பார். ஏன்னா அவரோட எண்ணம் அந்த மாதிரி, அவருக்கான படங்களும் அந்த மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். லாஸ்ட்டாக நீங்கள் என்ன தான் நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃபில் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்ல நீங்கள் எண்டில் போகிறப்ப நீங்கள் சிரிச்சிட்டே தான் வெளில வருவீங்க. அப்படி சிரிச்சிட்டே வரல அப்படின்னு யாருன்னா ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அவங்க பாதியிலே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா சிரிச்சிட்டே தான் வருவீங்க லாஸ்ட்டில். படம் கொஞ்சம் சுமாராக தானே இருக்குது, பரவாயில்லாம தான் இருக்குது. சூர்யாவோட கேரக்டர் ஓகே, பரவாயில்ல, நல்லா இருக்குது சூர்யாவோட கேரக்டர். பட் ஆனால் கதைலாம் சொல்கிற மாதிரி அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லைண்ணா. படத்தில் அந்த ஒரு தங்க மீனை வச்சு தானே ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. அந்த பொண்ணுக்காண்டி கடைசியில் கல்யாணம் பண்ணுறான், அவ்வளோதான். சூர்யாவோட ஆக்டிங் நல்லா இருக்குண்ணா. ஓகே தானா, ஆவரேஜாக இருந்தது. ரொம்ப ஃபைட்டாக இருந்த மாதிரி இருந்ததுண்ணா. எப்போ பார்த்தாலும் சும்மா அடிச்சுக்கிறாங்க. ஆனால் ஓகே தான், சூர்யாக்காக பார்க்கலாம். சூர்யா சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா. அவர் எப்போவுமே சூப்பராக தான் பண்ணுவார். ஃபைட் சீன்லாம் நல்லா இருக்குது. கேமரா வந்து கேமராமேனுக்கு தான் ஃபுல்லாக சொல்லணும். இது மியூசிக்லாம் செம்மையாக இருந்தது சந்தோஷ் நாராயணன் கிட்டேருந்து. ஓகே பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். சூப்பராக இருக்கு பிரதர். சூர்யாவோட ஆக்டிங்கு பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் எல்லா சீனுமே பயங்கரமாக இருந்துச்சு. 2 வாட்டி கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை நல்லா இருக்கு படம், நல்லா பார்க்கலாம். ஒரு நல்ல கருத்து தான், சூப்பராக பண்ணியிருக்காரு படம். நல்லா இருக்கு, ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நல்லா இருக்கும்னு நினச்சி வந்தோம், ஆனால் நல்லா இல்லை. சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, வேற மற்றபடி எதுவும் நல்லா இல்லை. ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குண்ணா. எல்லா சீனும் நல்லா இருக்கு. போதைக்கு மாதிரி எல்லாம் இன்ட்ரெஸ்டாக போயிட்டு ஓதோ பார்க்கலாம். சூர்யா நல்லா பண்ணிக்காத, அவர் சொல்லவே வேணாம். விருப்பதாக்கு போதைக்கு எதுவுமே இல்லை, பார்க்கலாம், நல்லா இருக்கு. அப்படிலாம் இல்லை, ஒவ்வொரு டேஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரி என்ன பண்ணுறது, அவர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான். கனிமா சாங் பார்க்க தான் வந்தோம். கனிமா சாங் ஓகே, நல்லா இருந்துச்சுண்ணா. கேஸ்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. கேஸ்டிங் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது படம். சூப்பராக பண்ணியிருக்காரு சூர்யா, நல்லா இருந்தது படம். போர்லாம் அடிக்கல. செகண்ட் ஹாஃப் மட்டும் லைட்டாக லேக் ஆன மாதிரி இருந்தது, மற்றபடி மூவி நல்லா இருந்தது. எல்லாமே சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு. ரெட்ரோ இந்த ஃபைட் சீன் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேற நல்லா தான் பண்ணியிருக்காரு. நல்லா தான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. ஆவரேஜ் தான் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. ஆவரேஜ் தான் ப்ரோ. ஓகே. சூர்யா ஆக்டிங் நல்லா இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு. ஆனால் கம்பேக் சொல்ல முடியாது. ஓரளவு ஜிகிர்தாண்டா 2 பார்த்த மாதிரி இருந்தது. படம் நல்லா இருக்குதுண்ணா. லாஸ்ட் நல்லா பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கேரக்டர் பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்டாங் ரொம்ப நல்லா இருக்கு.